whole lot of people think New Year has come means they must get drunk silly and drive silly, and a lot of them, quite a few of them, die silly. நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே எதுக்கு முக்கியம்? நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஆனால் நிறைய பேர் ஜான்வரி 1 என்ன பண்ணால் லக் வரும், இது பண்ணக்கூடாதா, இது பண்ணலாமான்னு யோசிக்கிறத விட இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண சிம்பிளான பவர்ஃபுல்லாக இருக்கிற நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே ஹேபிட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026 SNY சார்பாக. ஸோ நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே எதுக்கு முக்கியம்? நம்ம கல்ச்சரில் சொல்லுவாங்க, இயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இயர் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு பிளைண்ட் பிலீஃப் இல்லை, இது மைண்ட் செட், டிசிப்ளின் ப்ளஸ் பிலீஃபை வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துது. ஸோ நியூ இயர் ஃபர்ஸ்ட் டேல நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணாலும் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பதிஞ்சிரும். ஸோ நியூ இயர் ஃபர்ஸ்ட் டேல என்ன பண்ணணும்? முதல் விஷயம், காலையில் லேட்டாக எந்திரிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த வருஷமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரெஷ்ஷாக போகும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ 10 to 15 minutes ஏர்லியராக எந்திரிச்சாலுமே போதும். ஸோ காலையில் எழுந்ததும் முகம் கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்து 2 நிமிஷம் சைலண்ட்டாக உட்காருங்க. அட்லீஸ்ட் தியானம் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 minutesக்கு வந்து தியானம் பண்ணுங்க. இந்த சைலன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஃபோன் எடுக்காம, நியூஸ் பார்க்காம ஜஸ்ட் ஒரு டீப் பிரீத் எடுங்க. நம்ம மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணும். ஸோ நியூ இயர் ஸ்டார்ட் ஆகணும்னு நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் போய் கோயிலுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பிள் எதுக்கு முக்கியம்? எல்லாருமே டெம்பிள் போகணும்னு இல்லை, ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரேயர் கண்டிப்பாக வேணும். டெம்பிளில் இல்லைனா பூஜா ரூமில் இல்லைனா சிம்பிளாக இந்த வருஷம் நல்லா போகணும்னு மனசில் சொன்னாலே போதும். ப்ரேயரோட மீனிங் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபியர் கம்மியாகும், ஹோப் இன்க்ரீஸ் ஆகும், டிசிஷன் கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் முன்னோர்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான்வரி 1 நம்ம முன்னோர்கள் அனைவருமே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவாங்க. நீங்க வேணா பார்த்துருப்பீங்க, உங்க அப்பா அம்மாவோ உங்க அம்மாவோ இல்லைன்னா உங்க தாத்தாவோ பாட்டியோ கண்டிப்பா ஜான்வரி 1 கண்டிப்பா ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே என்னதான் ப்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோபம் அதிகமாக வரக்கூடாது. ஸோ அந்த இயர் ஸ்டார்ட் ஆன அந்த நாளே வந்து அழுகக்கூடாது. மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது கெட்ட வார்த்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது மட்டுமே இல்லாம மனசு சுத்தமா வைங்க, பியூரா இருங்க. இது இருந்தாலே அந்த வருஷமே வந்து அமோகமா போகும். ஸோ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்றைய ராசி பலன் மகர ராசிக்கு, திருவோண நட்சத்திரத்துக்கு, ஸோ கன்னி ராசிக்கு, கும்ப ராசிக்கு இது அதுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க மனசு அந்த டே 1 நீங்க இயர் எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இயர் எண்டிங் வரைக்குமே இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் கண்டினியூ ஆகுது, வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த இயர் ரொம்ப வேஸ்டா போகும், லைஃப்ல ஒண்ணுமே நடக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஜான்வரி 1 கண்டிப்பா தவிர்த்துருங்க. ஸோ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்டுக்கு பவர் இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நெகட்டிவா பேசினா மைண்டும் நெகட்டிவா செட் ஆகும். ஸோ சிம்பிளா ஒரு குட் டிசிஷன் எடுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ இயர் முதல் நாளில பெரிய உதவி செய்ய வேண்டியதில்லை. ஸோ நான் வந்து பெருசா வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லலை, சிறிய நல்ல நல்ல செயல்கள் செஞ்சாலே போதும். சிம்பிளா அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசுறது, ஸோ யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா அது செய்யறது, மனசார ஹெல்ப் பண்றது. ஸோ வந்து மாடு, அதாவது கண்ணு குட்டிக்கு வந்துட்டு ஃபீட் பண்றது. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து பிஸ்கட் போட்டாலே உங்க மைண்ட் வந்து சுத்தமாகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஸ்மாலா தெரிஞ்சாலும் மென்டலா ரொம்ப பாசிட்டிவா வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் சொல்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலை செட் பண்ணுங்க. ஸோ முதல் நாளிலேயே வந்து ஒரு டைரியோ இல்லைன்னா ஃபோன் நோட்ஸ்லயோ வந்து ஒரு கோலை செட் பண்ணுங்க. நியூ இயர் ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் இந்த வருஷம் ஃபுல்லாவே பேப்பர் படிப்பேன், அப்படி இல்லைன்னா வந்து நான் ஜிம்முக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான கோல்ஸை வந்து நான் சொல்றேன், முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஹெல்த்தியான டயட்ல இருங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து எடுங்க. மேக்சிமம் நான்வெஜ்ஜை எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ
ஸோ டெய்லியும் 30 மினிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ அட்லீஸ்ட் என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு புக்காக இருக்கட்டும், காமிக் புக்காக இருக்கட்டும், நார்மல் ஸ்டோரி புக்காக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் சிலபஸாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நீங்கள் படிங்க. ஸோ அன்னெசரியா வந்து காசு செலவு பண்றது தவிர்த்துருங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றதே வந்து ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ அது வந்து அந்த டைமிங்கை வந்து கம்மி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இயரோட ஃபர்ஸ்ட் டேலயே மனசு காமா இருந்தா இயரே காமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, சயின்ஸுமே அதுதான் சொல்லுது. ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டார்ட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ரிப்பீட் ஆகும், பீஸோட ஸ்டார்ட் பண்ணால் டிசிஷன் பெஸ்டா வரும். ஸோ இதுதான் ரியல் சீக்ரெட். நியூயர்னாலே பார்ட்டி மட்டும் இல்ல, நியூவா ட்ரெஸ் மட்டும் இல்ல, நியூவா மைண்ட் செட் வந்து இருந்தாலே இந்த வருஷம் ரொம்ப அமோகமா போகும். ஸோ இந்த வருஷம் எல்லாமே பர்ஃபெக்டா போகும்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் வந்தாலும் அது திருத்தி இந்த வருஷத்தோட முதல் நாள்ல இருந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா கொண்டு போனீங்கனாலே இந்த வருஷம் ரொம்ப அமோகமா போகும். ஜஸ்ட் பெட்டரா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வருஷத்துல என்னென்ன மாதிரி கண்டென்ட் வேணும் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2026 நம்ம மானிட்டைஸ் எடுக்கிறோம், நம்ம யூடியூபர் ஆகிறோம், உங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் 2026. இப்போதைக்கு உங்கள் நான் SN Vibes. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.